அனைவருக்கும் வணக்கம். நீசம் என்பது ஒரு கிரகம் தன் சுயத்தன்மை இழந்த நிலை. நீசபங்கம் என்பது நீசமாகி பின்பு ஓரளவு தன் சுயத்தன்மை பெறும் நிலை. நீசபங்க ராஜயோகம் என்பது உச்சத்தை விட மேலான நிலை. ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது, நீசபங்க ராஜயோகம்னா என்ன? அதாவது சந்திர கேந்திரத்தில் இருக்கும் ஒரு கிரகம் நீசபங்கம் அடையும். அந்த சந்திரன் ஒளிபுருந்திய சந்திரனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் நீசபங்கம் அடையும். நீசபங்கம் ராஜயோகம் என்றால் சந்திர கேந்திரத்தில் அந்த கிரகம் அமைந்து அந்த நீச கிரகம் உச்சனுடன் இணையும் போது தான் நீசபங்க ராஜயோகத்தை அடையும். இந்த நீசபங்கம் நீசபங்க ராஜயோகம் முழுவதுக்கு உண்டான வேறுபாடை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீசபங்கம் என்பது அதாவது ஒரு சுபரின் தொடர்போ அல்லது வளர்பிறை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் நீசபங்கம் அடையும். அதே கிரகம் அங்கே நீசபங்கம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு உச்ச கிரகத்துடன் இணையும் போது, மீனாக அந்த உச்ச கிரகம் சுபராக இருக்க வேண்டும், அந்த கிரகம் நீசபங்க ராஜயோகத்தை அடையும். அதனுடைய காரகத்துவத்தில் ஜாதகர் அதாவது முதலில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் நல்ல மேம்பட்ட நிலைக்கு வருவார். இந்த அமைப்பில் ஒரு நீசபங்க ராஜயோக அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகத்தையும் அந்த நீசபங்க ராஜயோக கிரகத்தின் காரகத்தில் தரும் மேன்மையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 22/10/2001 8:43 PM அளவில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னம், தனுசு ராசி, புரோட நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். லக்னத்தில் சனி, 2இல் குரு ராகு, 4ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும், 5ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சந்திரன் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இங்கே லக்னத்தில் சனி அமர்ந்திருக்கிறார், லக்னாதிபதி நீசமாக இருக்கிறார் என்று மேம்போக்காக பலன் எடுக்கக்கூடாது. இங்கே ராஜயோகாதிபதி சனி லக்னத்தில் அமர்ந்தது ஒரு நல்ல அமைப்பு. ரிஷப துலா லக்னத்துக்கு பொறுத்தவரை சனியின் இருப்பும் பார்வையும் பெரும் பாதிப்புகளை தராது. சனியின் பார்வை கெடுதல் தராது. இங்கே 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார், 3ஆம் வீட்டை சனி பார்க்கிறார், புகழ் கீர்த்தியை கெடுப்பார், மன வாழ்க்கையை கெடுப்பார் என்றெல்லாம் நாம் கால்குலேஷன் போடக்கூடாது. அதே சமயம் லக்னாதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா அங்கே 5 டிகிரிக்குள் உச்ச புதனுடன் இணைந்து தனது நண்பரான உச்ச புதனுடன் இணைந்து கேதுவுடன் இணைந்தாலும் சற்று விலகி இருக்கிற தனது சுயத்தன்மை இழக்காமல் இருக்கிற வளர்பிறை சந்திரன் கேந்திரத்தில் இருக்கும் நிலையில் இந்த சுக்கிரன் இங்கே லக்னாதிபதியும் ஆகி நீசபங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் இது ஒரு உயர்நிலை ஜாதகம் என்றே கூறலாம். இந்த ஜாதகரே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனின் காரணமான அந்த ஃபேஷன் டெக்னாலஜி துறையில் தான் படித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகர் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருவார் என்பதில் அந்த ஜாதகர் தன் நீசபங்க ராஜயோகம் அது எடுத்துக்காட்டுகிறது. அதாவது நிறைய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜயோகம் உள்ள ஜாதகங்கள் தான் சார்ந்திருக்கும் துறையில் முதலில் சோபிக்க விடாமல் தடைகளை ஏற்படுத்தி பின்னாளில் உச்சத்தை விட ஒரு மேலான நிலைக்கு கொண்டு செல்லும். அதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இங்கே லக்னத்தில் சனி இருந்தாலும் அவர் ராஜயோகாதிபதியாக, இளையராஜா ஜாதகத்தினோடு பார்த்திங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கும். அதே ரிஷப லக்னம் தான். இங்கே ராஜயோகாதிபதி சனி லக்னத்தில் இருப்பதும், ஆனால் லக்னத்துக்கு சுப தொடர்பு இருந்தால் இன்னும் கூடுதலான மேம்பட்ட நிலைக்கு இந்த ஜாதகர் வருவார். அதாவது எல்லாமே படுநிலைகள் தானே. இந்த அமைப்பில் சுக்கிரன் அங்கே நீசனின் வீட்டில் அமர்ந்திருக்கார் என்றெல்லாம் நாம் கால்குலேஷன், நீசனின் வீட்டில் போய் சுக்கிரனும் நீசமடைந்து விட்டார், வீடு கொடுத்த சூரியனும் நீசமடைந்து விட்டார் என்றெல்லாம் நாம் கால்குலேஷன் போடக்கூடாது. நீச சூரியனை குரு பார்க்கிறார். அப்போ இவருடைய தந்தையாரே ஒரு அரசு வேலையில் உள்ளவர் தான். அப்போ சூரியன் அங்கே நீசம் என்று நாம் எடுக்க தேவையில்லை. எடுத்தால் பலன் தவறிவிடும். சூரியன் நீசமாயிட்டார், வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாயிட்டார், அப்படியெல்லாம் இல்லை. எங்கே சுபர் தொடர்பு வருகிறது, எங்கே நீசபங்க அமைப்பு வருகிறது என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பலன்கள் பிடிபடும். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அதாவது சுக்கிரன் இங்கே நீசபங்க ராஜயோகத்தில் அமர்ந்து அவரே லக்னாதிபதியின் ஆகவும் இருப்பதால், குறிப்பாக தனது 6ஆம் வீட்டிற்கு 12இல் மறைவதால், அதாவது ஒரு நல்ல அமைப்பாக, ஏனென்றால் துலாம் அவருக்கு மூலத்தையோடு வீடு என்பதால் தனது துஸ்தானத்திற்கு 12இல் மறைந்து நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பது ஒரு மேம்பட்ட யோக ஜாதகம்தான். இந்த ஜாதகருக்கு குறிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா சரியான பருவ வயசில் இந்த சந்திர திசை ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத இந்த குரு சந்திர திசையில் வருவது சற்று இவரை சோபிக்க விடாமல் தடுக்கும் இயல்பு. சந்திரன் என்னதான் இங்கே குருவின் பார்வையில் இருந்தாலும் அவர் லக்ன யோகர் அல்ல. இருந்தாலும் அவர் லக்னாதிபதி சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறார். இங்கே சந்திர கேந்திரத்தில் குரு இருப்பது ஒரு வகையான ஒரு நல்ல அமைப்பு. 2ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத
மேம்பட்ட நிலை போன்றவற்றை இந்த ஜாதகர் அடையக்கூடிய அமைப்பு ராகு குரு திசையில் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். செவ்வாய் திசையிலேயே இந்த ஜாதகர் புகழை அடைவார். ஏனென்றால் செவ்வாய் அங்கே உச்சமாகி கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் குருவின் ஒரு 9 டிகிரி பார்வையில் இருக்கிறார், 10 டிகிரி பார்வையில் இருக்கிறார். எனவே நீசபங்க ராஜயோகம் என்பது சந்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் நீசமாகி அந்த கிரகம் ஒரு உச்ச கிரகத்துடன் குறிப்பாக ஒரு சுபருடன் இணையும் போது, இங்கே தனித்த புதன் சுபர் தான், சூரியனுடன் இணைந்தால்தான் அவர் பாபர் என்ற நிலையை அடைவார். இங்கே நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கும் நிலையில் இந்த ஜாதகர் தான் சம்பந்தப்பட்ட அந்த லக்னாதிபதி உச்சபட்ச சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் லக்னாதிபதியின் எண்ணங்களையே பிரதிபலிப்பார் என்பதாலும் ராசிக்கு 10ஆம் வீட்டோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வதாலும் இந்த ஜாதகர் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருவார் என்பதில் லக்னாதிபதி இருக்கும் அந்த நீசபங்க ராஜயோகமும் லக்கணத்தில் ராஜயோகாதிபதி சனி இருப்பதும் இந்த ஜாதகருக்கு எடுத்துக்காட்டுகிறது. சுக்கிரன் என்றாலே கலைத்துறை, ஃபேஷன் டிசைனிங் போன்ற அமைப்புகளை குறித்தான். கலைத்துறைக்கு அமிதாப் பச்சன் ஜாதகத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் அங்கே நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பார் கண்ணியில். முதலில் திரைத்துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டாராக, இந்தி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்த ஜாதகம். எனவே ஒரு கிரகம் எப்பொழுது நீசம் அடைகிறது, நீசபங்கம் எப்பொழுது அடைகிறது, நீசபங்க ராஜயோகம் என்றால் என்ன என்பது போன்ற படிநிலைகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சனி எந்த லக்கணமானாலும் சனி லக்கணத்தில் இருப்பது கெடுதல் என்று அர்த்தமில்லை. ராஜயோகாதிபதியான சனி இங்கே லக்கணத்தில் இருப்பது அவ்வளோ ஒன்றும் தவறு கிடையாது. ஏனென்றால் சனி அங்கே ராஜயோகாதிபதியாகி சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். அவர் நீசனின் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். எனவே சனியின் இருப்பு ஒன்றும் ஜாதகரை கெடுக்காது. இருந்தாலும் இந்த சந்திர திசை வரும்போது கடகத்தையும் சனி செவ்வாய் இருவரும் பார்ப்பதால் காரகடிப்பையில் சில உடல் ரீதியான தொந்தரவுகளையும் மேலும் இந்த ஜென்மச்சனி நடந்ததால் சில காலங்களாக சிறிது மன அழுத்தையும் என்ற 7.5 சனியும் சந்திரதசையும் சந்திக்கக்கூடாது என்பதால் சில மன அழுத்தங்களில் ஜாதகர் ஈடுபட்டிருப்பார். ஆனால் இது தற்பொழுது சந்திரதசை சனி புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்ட அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ அந்த புத்தி நல்ல பலன்களை தராது. புதன் புத்தியிலிருந்து இந்த ஜாதகருடைய நிலை, அதாவது இந்த தான் சார்ந்திருக்கும் துறையில் ஒரு முன்னோக்கிய பயணம் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் திசையில் இவர் புகழ் ஆரம்பித்து ராகு குரு திசையில் இந்த ஜாதகர் தான் சார்ந்திருக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி துறையில் கொடிகட்டி பரப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்கே குரு ராகுவுடன் இணைந்திருக்கிறார், அட்டமாதிபதியுடன் இணைந்திருக்கார் என்றாலும் ஒரு சில உடல் ரீதியான சில தொந்தரவுகளை தந்தாலும் அங்கே அட்டமாதிபதி 2இல் சுபத்துவமாக இருப்பதால் 8ஆம் அதிபதி அதிக சுபத்தன்மையுடன் இருப்பதால் எதிர்பாராத முன்னேற்றத்தை இந்த ஜாதகருக்கு ராகு குரு தசைகள் கொடுக்கும். ஒரு பகுதியில் சில உடல் தொந்தரவுகள் இருந்தாலும், ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி இருக்கிறார். அந்த உச்ச புதனின் பலன்களையும் ராகு தானே தர வேண்டும். எனவே இந்த ஜாதகர் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. லக்கணத்தில் ராஜயோகாதிபதி அமர்ந்து 5ஆம் அதிபதி உச்சமாகி 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் டிகிரி அடிப்படையில் அந்த செவ்வாய் 9ஆம் வீட்டை குரு பார்க்கின்ற அமைப்பில் 1, 5, 9 வலுப்பெற்றிருக்கிற இந்த ஜாதகர் நீசபங்க ராஜயோகமான இந்த சுக்கிரனின் காரகத்துவமான இந்த ஃபேஷனிங் டெக்னாலஜி துறையில் லக்னாதிபதியே நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பதாலும் இந்த ஜாதகர் படிப்படியாக தான் சேர்ந்திருக்கும் துறையில் ஒரு மேம்பட்ட உச்சநிலையை அடைவார் என்பதற்கு தெளிவாகவே லக்னமும் லக்னாதிபதி இருக்கும் சுக்கிரனின் நீசபங்க ராஜயோக அமைப்பும் காட்டுகிறது. இந்த ஜாதகம் மேம்போக்காக பார்த்தா ராசிக்கு 10ஆம் வீட்டோடு புதன் தொடர்பு கொள்கிறார். எனவே புதனின் காரகத்துவமான ஐடி துறையில் இருக்கும் என்று தான் நாமும் கணிப்போம். ஆனாலும் அங்கே நீசனுடன் இணைந்து தனது உச்ச பலனத்தை சுக்கிரனுக்கு கொடுத்துவிட்டு புதன் பணம் எடுக்கிறார். புதன் உச்சமாகி நீசனுடன் இணைந்து தனது உச்ச பலனை சுக்கிரனுக்கு கொடுத்துவிட்டு தான் பணம் எடுக்கிறார். அப்போ அங்கே சுக்கிரன் தான் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பதால் சுக்கிரனின் காரகமானது ஃபேஷன் டெக்னாலஜி துறை லக்னாதிபதியே அவரையாவதால் அவருடைய காரக அமைப்புகளில் ஜாதகர் ஈடுபட்டு ஒரு மேம்பட்ட நிலையை அடைவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். இதுவே சரியான பருவ வயசில் சனி புதன் சுக்கிர திசையில் வந்திருந்தால் ஜாதகர் உச்சநிலையை அடைந்திருப்பார். லக்னாதிபதி திசை இளமையிலே சற்று சாதகமில்லாத அமைப்பு தான் என்றாலும் 3ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் 3ஆம் பாவகாதிபதி குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருப்பதாலும் லக்னத்தில் ராஜயோகாதிபதி இருப்பதாலும் சுக்கிரனின் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பதாலும் தான் சார்ந்திருக்கும் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி துறையில் ஒரு உச்சபட்ச நிலையை இந்த ஜாதகர் அடைவார் என்பதை இந்த ஜாதகம் தெளிவாக காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.